அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபசிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஈகை குணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாபீர் இப்னு அப்துல்லா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் மாலை நேரம் அசர் தொழுகைக்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது வயோதிகர் ஒருவர் அழுக்கு படிந்த ஆடையோடு அங்கு வந்தார். முதுமையின் பலவீனம் காரணமாக அவரால் ஒழுங்காக அமரக்கூட முடியவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுகநலம் விசாரித்தார்கள். அதற்கு வயோதிகர், அல்லாஹ்வின் தூதரே, நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு ஏதும் உணவு தாருங்கள். ஆடையின்றி இருக்கிறேன், உடுக்கை ஏதும் கொடுத்து விடுங்கள். ஏதும் மற்ற பரம ஏழை, ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என முறையிட்டார். உமக்கு தருவதற்கு என்னிடம் தற்போதைக்கு எதுவும் கிடையாது, ஆகையால் எதுவும் தரக்கூடிய ஒருவரிடம் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அவரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்த வயோதிகர் உரத்த குரலில், நபிகளாரின் குடும்பத்தினரே, மலக்குமார்கள் வந்து போகும் வீட்டை சேர்ந்தோரே, வஹி இறங்குகின்ற இடத்தில் உள்ளோரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றார். அன்னையும் அவரது சலாத்துக்கு பதில் சொல்லி சுகம் விசாரித்தார்கள். அன்னையே, நான் ஒரு பரம ஏழை, தங்கள் தந்தையிடம் உதவி கோரி வந்தேன், தங்களிடம் என்னை அனுப்பி வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.